வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் செய்ய போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 4 முட்டையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டை எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் அந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சக்கருவு அப்படியே இருக்கட்டும், அப்புறமா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்குறோம். இதை பீட்டர் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு கூட ஒரு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கலந்திங்கன்னா இதே மாதிரி நம்மளால் கலந்து எடுக்க முடியும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சர்க்கரையை 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது உள்ளே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. நீங்கள் விஸ்கு வச்சு கலந்தாலும் இதே மாதிரி கலந்து விடுங்க பொறுமையாக. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். எசன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலோட மூடியிலேயே ஒரு மூடி அளவுக்கு சேர்க்குறேன். இது நல்லா வாசனை, அந்த முட்டையோட வாசனை இல்லாமல் இருக்கும். கட்டாயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையோட மஞ்சக்கரு எடுத்து வச்சுருக்கிறோம் தனியாக, அதையும் இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வரணும். இது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஐஸ்கிரீம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மாவு சேர்க்கலாம். அடுத்து 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரேடியாக சேர்க்காம இந்த மாதிரி பாதி பாதியாக 2 முறையாக பிரித்து சளிச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை சளிச்சு எடுத்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற பாதியும் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி சளிச்சு சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். அதனால தான் 2 முறையாக பிரித்து சேர்க்க சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. அதனால் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ விஸ்க் வச்சு மறுபடியும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த பாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கேக் பேட்டரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி அடுக்கடுக்காக வரணும் மாவு. அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேக் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சில்வர் கிண்ணம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இதில் மைதா மாவு எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கு அலுமினிய பாத்திரம் எதுவுமே எடுக்கலை. வீட்டில் இருக்கிற சில்வர் கிண்ணத்தில் கூட கேக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். அதனால தான் நான் சில்வர் கிண்ணம் எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் எல்லாமே தடவியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரத்துக்கு 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பேட்டரை சேர்த்துக்கோங்க. மீதி இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 முறை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் கேப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் கேக் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும்.
அடுத்து அடி கனமாக இருக்கிற அகலமான பாத்திரம் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுலேயே ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வச்சிடலாம். கரெக்டாக வச்சுட்டு எல்லா பக்கமும் கேப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக வரும். இப்போது பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதனால் மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் ஏதாவது நான் இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் தான் வைக்கிறேன். இந்த கல் வச்சிடலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் நல்லா பொங்கி வராது. அதனால் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம மீதி வச்சுருந்த மாவை இந்த மாதிரியே ஒரு கேக் ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நான் பேக் பண்ண போகிறேன். இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா அடியில் வெயிட் இருக்காது, கனமாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதனால் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் கேக்லாம் வச்சிங்கன்னா கேக் நல்லா சூப்பராக வெந்து வரும். நான் இப்போ அது மாதிரி தான் வைக்க போகிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. நமக்கு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்துடும். இங்கே பாருங்கள், கீழே தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேக் ட்ரேடவே அதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்குது. ஒரு கத்தி இல்லாட்டினா ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். முதல்ல ரெடி பண்ணி வச்ச கேக் வச்சு நமக்கு 45 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்று போகாமல் நல்லா மூடி வச்சதுனால லைட்டாக பிளேட்டில் இருந்து கொஞ்சம் வேர்வை தண்ணி வந்திருக்குது. லைட்டாக காற்று போகிற மாதிரி வச்சா இந்த வேர்வை தண்ணி வராது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக குழியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கேக் பார்த்திங்கன்னா 45 நிமிஷத்துக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. கத்தியில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு. அந்த எட்ஜிலலாம் பாருங்கள் நல்லா கேக் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக அந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு நீங்கள் கவுத்து போட்டு தட்டினீங்கன்னா கேக் சூப்பராக வந்துடும். இப்போ இந்த தட்டு வச்சு நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பின்னாடி இந்த மாதிரி தட்டி விடுங்க, சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்மளோட கேக்கு சில்வர் பாத்திரத்தில் செஞ்சாலுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பாத்திரத்தில் மைதா மாவும் டஸ்ட் பண்ணலை, பட்டர் பேப்பரும் போடலை. ஆனாலும் கேக் பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காமையே நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக கேக் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சோடாலாம் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது கேக் ட்ரேல ஊற்றி வச்சோம் பாருங்கள், அதுவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ டிமோல்டு பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்து இந்த கிறிஸ்மஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாஸ் வைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.